இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, என்ன சாப்பிடுறீங்க? ஏதாவது? எதுவும் வேண்டாமா, நீ கேட்டதே ரொம்ப சந்தோஷம். தம்பி, நான் வானதி விஷயமா வந்திருக்கேன். வானதி எங்க ஊர் பொண்ணு, எங்க வம்சம். உங்க வம்சமா? அது மட்டும் இல்ல, பெரிய கோடீஸ்வர குடும்பத்து பொண்ணு. அவ குடும்பத்தை கண்டுபிடிக்கிற முயற்சியில எங்க ஊரே இறங்கி இருக்கு. நீங்களும் உதவணும். வானதியை எங்க முதல்ல பாத்தீங்க? எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? பாண்டி ஐயா, அந்த நோட் புக்கை கொடு. பேனாவை கொடு. இந்தங்கய்யா. தம்பி சுந்தரமூர்த்தி, எங்க வம்சாவழியில இல்லாதவங்க விவரம்லாம் இதுல இருக்கு. நீங்களும் சொல்லுங்க, எழுதிக்கிறேன். வானதிய முத பார்த்த சம்பவம் இன்னும் என் மனசுக்குள்ள இப்ப நடந்த மாதிரியே அப்படியே நினைவுல இருக்கு. அமுதாவுக்கு எனக்கும் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகிருந்துச்சு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களா, குழந்தைய கொஞ்சம் கொடுப்பனை இல்லாதவங்களா நாங்க இருந்தோம். ஊர்வாய் அடைக்கிறதுக்காக ஒரு குழந்தைய தத்தெடுக்க முடிவு பண்ணி திருச்சியில இருக்க ஒரு ஆசிரமத்துக்கு போனேன். அங்க பல குழந்தைங்க இருந்துச்சு. மதர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என் விரலை யாரோ பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது யாருன்னு பார்த்தா வானதி. அவ விரலால என் விரலை பிடிச்சுக்கிட்டு குவா குவான்னு கத்திக்கிட்டு இருந்தா. அவ முகத்தை நான் பார்த்தேன். ஒரு பூ சிரிக்கிற மாதிரி, கடவுள் நம்மள பாக்குற மாதிரி இருந்துச்சு. விசாரிச்சு யாரோ அவளை ஒரு துணியில சுத்தி வாசல்ல கொண்டு வந்து போட்டு போனதா சொன்னாங்க. நான் தூக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு பொன்னியின் செல்வன் ரொம்ப பிடிக்கும். அதுல வர்ற கொடும்பாளூர் இளவரசி வானதி பேரை அவளுக்கு வச்சேன். ஒரு இளவரசியோட பேரை அவளுக்கு வச்சதுனாலயோ என்னவோ அவ ராஜகுமாரி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீங்க வேற அவளை கோடீஸ்வர குடும்பம்னு சொல்றீங்க. அவ சந்தோஷமா இருக்கணும். வானதியை பார்த்துட்டு தான் வரோம். அவளுக்கு என்னைக்கு சாமி வந்துச்சோ எங்க குல பொண்ணு அவ. அப்படியா? சரிண்ணே, நான் போய் வானதியை பார்க்கறேன். அப்போ நாங்களும் கிளம்புறோம். சரிங்க. நிறைய வேலை இருக்கு. பாண்டி, ஐயா, கிளம்பலாமா? வாப்பா. வரேங்கண்ணே. வாங்கண்ணே. வரேன். அமுதா, வானதியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படியே தங்கச்சிக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். பாத்தியாடி, வானதி பேரை சொன்னோன்னு உங்க அப்பா எப்படி விழுந்தடிச்சிட்டு ஓடுறாருன்னு பாரு. ஐயா, ஒரு நிமிஷம். நோட்டை காண ஐயா, அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்களா? இருங்க, நம்ம எடுத்துட்டு வரேன். டேய் நில்றா. ஐயா, அந்த நோட்ல இருக்கிற விவரங்களை நான் மறந்துட்டு வந்துட்டேன்னு தானே நினைக்கிற? ஆமையா? இல்ல, வேணும்னு தான் விட்டுட்டு வந்தேன். அது அமுதா எடுப்பா. வானதி அப்பா அம்மா யாருன்னு தேடுவா. எப்படி? நீங்க எப்பவும் நடக்க போறதானே சொல்லுவீங்க. நடக்கட்டும். வாங்க ஐயா. ஏய் ஆர்த்தி, நீ எதுக்கடி இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? குடு குடு, அம்மா பண்றேன். மா, வீட்டுக்குள்ள பொழுதே போக மாட்டேங்குதுமா. டிவி இல்லாம ஏதாச்சும் ஒரு வீடு இருக்குமா? இந்த சென்னையில இந்த அவுட் ஹவுஸ்ல தான் இருக்கு. நீ போ, நான் பெருக்கி கோலம் போட்டே பொழுத போக்கிக்கிறேன். என்னடி? என்னங்க நீங்க திடீர்னு கடைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க? என்ன கூப்பிட்டு நானும் வந்திருப்பேன்ல. ஆமா, திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. மஸ்தான் கார்டன்ல இருந்து அவங்களோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வராங்களாம். சும்மா இல்லாம அம்மா அவங்க கிட்ட என் மருமகன் நல்லா பிரியாணி பண்ணுவான்னு உன் புகழ பாடிட்டாங்களாம். அப்புறம் நாங்களும் சாப்பாட்டுக்கு வரணும் அந்த லேடிஸ் 2 பேரும் சொல்லிட்டாங்களா. உடனே அம்மா வேற மெனு ரெடி பண்ணி எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க.
மட்டன் பிரியாணி, சிக்கன் சுக்கா, போட்டி, தலைக்கறி. அவ்வளவுதானுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் கூட நம்ம வீட்டுக்கு வந்தப்புறம் நான்வெஜ் எதுவும் சமைக்கவே இல்லை. இப்பதான் குண்டூர் சிக்கனை புதுசா எப்படி சமைக்கிறதுன்னு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்திடலாம். ஓ, அம்மா எப்ப வராங்களா? அவங்க ஐ திங்க் 3 மணி ஆகும்னு சொன்னாங்க. நீ ரிலாக்ஸா சம. அங்க உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நானே பண்றேன், சரியா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க. வெங்காயம் நறுக்கி வச்சிருங்க, பூண்டு கொஞ்சம் உரிச்சு வச்சிருங்க, அப்புறம் தக்காளி கூட 2-3 எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நறுக்கி கொடுங்க. மிச்ச வேலையை நான் பாத்துக்கிறேன். பேசாம நானே சமைச்சிட்டுமா? அது அம்மாவோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் முதல் முறையா நம்ம வீட்டுக்கு வராங்க. பொண்டாட்டிக்கு உதவி பண்றேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அது சாப்பிடுற மாதிரியும் இருக்கணும்ல. சரியா? கொடுங்க. நான் போறேன். நாம இங்க இந்த பேய் வீட்டுல கடந்து கஷ்டப்படுறோம். இவங்களுக்கு என்னன்னா மட்டன் பிரியாணியா, சிக்கன் டிக்காவா, போட்டியா, தொலைக்கறியா ஒத்தையும் ஒடுக்கிக்கிட்டே போறாங்க. ஏமா சும்மா இருக்க மாட்டேன்? நீ மெனு ஐட்டத்தை சொன்ன உடனே எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. ஆமா, அவங்க வராங்கன்னு சொன்னாங்களே, அந்த விருந்தாளிங்களாம் எப்ப வராங்க? ஏன் அவங்க சாப்பிட்டு போனதும் மிச்ச மீதி இருக்கிறத பிச்சை கேட்டு சாப்பிடலாங்கிறியா? நீ உன் அம்மா பத்தி என்னடி நினைச்சிட்டு இருக்க? அம்மா, நீ புத்திசாலி இல்ல, புத்திசாலி மாதிரி நினைக்கிற. என்ன முட்டாளுங்கிறியா? ஏமா என் வாயை கிளற? நீ புத்திசாலியா இருந்திருந்தா நீ ஜெயிச்சிருக்கணுமே. எங்க இருக்க வேண்டிய நாம எங்க இருக்கோம்? எப்படி இருக்க வேண்டிய நாம இப்படி இருக்கோம். ஏய், இங்க ஜெயிச்சவங்க எல்லாருமே ஒரு நாள் தோத்தவங்க தான். அத நீ ஞாபகம் வச்சுக்க. இன்னைக்கு நம்ம தோத்துருக்கலாம், ஆனா நம்ம எவ்வளவு அழகா முயற்சி செஞ்சோம். யோசிச்சு பாரு. ராஜராஜேஸ்வரியையும் வானதியையும் பதப்பதிக்க வைக்கல. சொந்த பந்தோன்னு எல்லாரும் கூடி இருந்த சபையில ராஜேஸ்வரிய மயக்கம் போட்டு விழ வைக்கல. யாருக்குமே தெரியாம இருந்த ஸ்வேதா கர்ப்ப விஷயத்த ஊருக்கே தெரிய வைக்கல. அம்மா அம்மா அம்மா, டென்ஷன் ஆகாத. நான் யதார்த்தத்தை தான் சொன்னேன். ஜெயிச்ச பிறகுதான் அது வெற்றி. பரீட்சை எழுதினதுக்கு அப்புறம் தான் பாஸ் ஆகும். என்னடி அம்மாவுக்கே ஆரிரோ பாடுறியா? ஆர்த்தி, நல்லா கேட்டுக்கோ. மட்டன் பிரியாணி, சிக்கன் டிக்கா, போட்டி, தலைக்கறின்னு அடுக்கிட்டு போறாங்கல்ல, போகட்டும். அந்த மொத்த விருந்தையும் சாப்பிட போறது சுல்தான் கார்டன் முஸ்லீம் விருந்தாளிங்க இல்ல, பின்னே அமுதாவும் ஆர்த்தியும்.